த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக சரியான பாடே கிடையாது. வீடியோ பேசுகிறத தவிர எந்த நேரத்துலையும் நான் வந்து பேசாமல் என் வாய்ஸ்க்கு ரெஸ்ட் கொடுத்துக்கிறேங்க. ஏன்னா எனக்கு ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டு ஏப்ரல் மே அந்த டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக எனக்கு வந்து வாய்ஸ் போயிடுச்சு. கம்ப்ளீட் வாய்ஸ் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். மார்ச் எண்டில் ஆரம்பித்து ஏப்ரல் மேல வாய்ஸே இல்லாமல் காற்று மட்டும்தான் வந்துட்டு இருந்துச்சு. அந்த நல்ல வேளை ஸ்கூல் லீவாக இருந்ததுனால ஓரளவுக்கு சர்வைவ் பண்ணிட்டேன் அந்த டைமில். ஸோ அந்த கஷ்டம் திரும்ப வந்துடக்கூடாதுன்னு என் மைண்டை நானே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சரி ஒரு சூப் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் பூண்டு இதெல்லாம் நல்லா இடித்து எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி சீரகம் குருமிளகையும் வந்து இடி உரல்லையே வந்து இடித்து எடுத்துக்கிட்டேங்க. எனக்கு மேக்ஸிமம் மிக்ஸி யூஸ் பண்ணாமல் இந்த அம்மி இதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணணுன்னு ஆசை. எங்கள் நல்லூர் வீடு பார்த்திங்கன்னா எங்களுக்கு இன்னொரு பக்கம், அங்கே வந்து பார்த்திங்கன்னா அம்மிக்கல்லாம் உள்ளேயே இருக்குங்க. நாங்கள் சின்ன வயசில் வளர்ந்த வீட்டில் அப்படி தான் இருந்துச்சு. பட் இங்கே அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த மாதிரி அம்மிக்கல் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி கிடைக்கல. சரின்னு அதெல்லாம் தட்டி அந்த கல்லை நல்லா கழுகிடணும். கழுகி வச்சுட்டா பாதி ப்ராப்ளம் இருக்காது. ஏன்னா காஞ்சு போயிடுச்சுன்னா கழுகு கஷ்டம். அதனாலே வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்லை உடனே கழுகிடணும். சரி, வாய்ஸ் போன டைமில் என்னென்ன நடந்துச்சுன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன். அந்த வாய்ஸ் போன டைமில் டாக்டர் எனக்கு என்ன அட்வைஸ் பண்ணாருன்னா, நான் சொன்னேன் அவருக்கு ஃபுல்லாக ஆக்ஷனில் தான் பேசினேன் ஃபஸ்ட்டு டைம் போகும்போது. ஒரு 10 days வந்து ஒரு டேப்லெட் எழுதினார். அப்புறம் இந்த வாய்க்குள்ளே கேமராலாம் விட்டு பார்த்துட்டு ஓக்கல் கார்டு வந்து சுருங்கியிருக்கு. இது அப்போ எதனால் டாக்டர் நடக்கும், வாட்டர் இன்ஃபெக்ஷனாக அந்த மாதிரிலாம் நான் கேட்டிருந்தேன். அப்போ அவர் சொன்னது என்னென்னா ஆசிட் ரிஃப்ளெக்ஷன் ஆகிருக்கும், சாப்பிட்ட ஃபுட்டு வந்து காரணமாக இருக்கும், டைமுக்கு சரியாக சாப்பிடாதனால வயிறில் ஆசிட் செக்ரிகேஷன் வந்து அதிகமாக இருக்கிறதுனால, தூங்கும் போது அந்த பொசிஷனில் வந்து ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால அந்த ஆசிட் வந்து பார்த்திங்கன்னா மேலே வரைக்கும் வந்து ஓக்கல் கார்டு இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன், அதாவது இந்த மாதிரி சுருங்கி இருக்குது. ஏன்னா ரொம்ப சாஃப்ட்டு, ஒரு ஃப்ளவர் மாதிரி ஓக்கல் கார்டு அப்படின்னு சொன்னார். அப்போ தான் நான் திங்க் பண்ணேன். அப்புறம் கூட சொன்னாங்க கொஞ்சம் பில்லோவை தூக்கி வச்சு படுக்க சொன்னாங்க. ஒரு 2 months ஒரு பெரிய ஸ்ட்ரகிள். டாக்டரே சொல்லிட்டாங்க ஸ்லோவாக தான் உனக்கு வாய்ஸ் வருது, ரொம்ப வாய்ஸை ஸ்ட்ரெஸ் பண்ணாமல் அமைதியாயிரு, சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுலேருந்து ஓவர் கம் பண்ணி வந்தது வந்து ஒரு காட்ஸ் கிரேஸ்ன்னு தான் ஃபீல் பண்ணுறேன். ஆனால் இப்போவுமே பார்த்திங்கன்னா 1 week 7 daysக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்குது. நான் ரொம்ப ப்ரிகாப்ஷன்ஸ் எடுக்கிறேன், இருந்தாலுமே ரிசல்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. அந்த வாய்ஸ் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வந்ததே இல்லை. அந்த டைமில் வந்தது செகண்டாக இப்போ தான் வந்திருக்கு. அதே மாதிரி த்ரோட்டில் வந்து பெயினும் லைட்டாக இருக்குது. அந்த டைமில் ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு, இப்போ ரொம்ப லைட்டாக இருக்குது. இந்த டைம் மட்டும் வாய்ஸ் போயிடவே கூடாது. ஏன்னா வாய்ஸ் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் என்னால் வீடியோ பண்ண முடியாதுங்க. என்ன நான் ரிலாக்ஸாக வச்சுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது யூடியூப்பில் வீடியோ போடுறது மட்டும்தான் ஒரு டூலாக இருக்குது. அந்த வாய்ஸ் இல்லைன்னா கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் ஆயிடுவேன். அதனாலே பார்த்திங்கன்னா வீடியோ பேசும்போது மட்டும்தான் நான் பேசுகிறேன், மற்ற டைம்லலாம் ஃபுல் வாய்ஸ் ரெஸ்ட்டில் தான் இருக்கிறேன். அதே மாதிரி கடவுள்கிட்ட நல்ல ப்ரேயரு அந்த மாதிரி தான் லைஃப் போயிட்டுருக்குது. இந்த கேண்டில் வச்சு ப்ரேயர் பண்ணுறது பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி நிறைய பேர் என்னை வந்து இந்த சேனலுக்கு லெட்டர் வந்தது வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணியிருந்தீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோ நீங்கள் மனசார சொல்லியிருக்கிறது வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சுங்க. ஏதோ உங்கள் வீட்லேயே ஒருத்தவங்களுக்கு வந்து நடந்தால் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி. ஸோ இவ்வளோ நல்ல நல்ல பீப்புள்ஸ் எனக்கு வந்து யூடியூப்பில் கிடைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நான் கிஃப்டட் தான் சொல்லணும். ஆனால் இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா நான் லைஃப்பில் நான் யூடியூப்பில் வர்றதுக்கு முன்னாடி நான் பார்த்துட்டு இருந்தது எப்படின்னா, நம்ம கொஞ்சம் சந்தோஷப்பட்டால் கூட என்னடா இவ சந்தோஷமாக இருக்கிறா அப்படின்னு நினைக்கிற பீப்புள்ஸை சுற்றி தான் இருந்தேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம ரொம்ப நெகட்டிவாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவாக நானே புஷ் பண்ணி சந்தோஷமாக வச்சுக்க ஆரம்பித்தேன். அப்போ வந்து சுற்றி இருக்கிறவங்க என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா, என்ன எல்லா பிரச்சனையும் சரியாயிடுச்சோ, ரொம்ப சந்தோஷமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி கொஷின் பண்ணாங்க. ஏன்டா ஏன் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பிரச்சனைக்குள்ளே நாங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடாதா? ப்ராப்ளம் இருக்கும்போது சந்தோஷமாக இருக்கக்கூடாதா? முதல்ல ப்ராப்ளம்னே கிடையாதுங்க. லைஃப்பில் எல்லாமே வரும், எல்லாமே போகும். ஐயோ ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா தான் ப்ராப்ளம்மு. ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு, அதை சரி பண்ணணும், அதை ஃபேஸ் பண்ணணும், அதை க்ராஸ் பண்ணி லைஃப்பில் போகணும் அப்படின்னு தான் நினைக்கணுங்கிறது வந்து என்னோட ஒப்பீனியனு. அதே மாதிரி நம்ம பிரச்சனையை கேட்குறதுக்கு, அதை கேட்டு சஜஷன் சொல்கிறதுக்கு, இல்லை நம்மளை கிண்டல் பண்ணுறதுக்கு, குத்தி காமிக்கிறதுக்கு 1000 பேர் வருவாங்க. ஆனால் உன் கூட நின்று உன் பிரச்சனையை
நான் சார்ட் அவுட் பண்ணி தரேன்னு சொல்லி வந்து நிற்கிறதுக்கு இந்த காலகட்டத்தில் ஆள் இல்லைங்கிறது தான் என்னோடய ஒப்பீனியனு. இன்றைக்கி இந்த ஜவ்வரிசி வச்சு வடை மாதிரி பண்ணுறாங்க யூடியூப்பில் அப்படின்னு சொல்லி பார்த்து ட்ரை பண்ணேங்க. ஏதோ தப்பு பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்குலாம் நல்லா தான் வந்துருந்துச்சு. எனக்கு சுத்தமாக ஃப்ளாப்பு, வேஸ்ட்டு. அதாவது சாப்பிடவே முடியாது, ஏன்னா சவுக்குன்னு இருந்துச்சு, கிறிஸ்பாக வரல அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து இதை தூர போடுற மாதிரி தான் ஆயிடுச்சு. கடைசியில் அப்புறம் என்னெல்லாமோ பண்ணி கொஞ்சமாக செஞ்சு சாப்பிட்டு தான் பார்த்தேன். ஆனால் வயிற்றுக்கு சுத்தமாக சேரல. சரி வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா ஹெல்த்து கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது டிஷ்ஷு ஃப்ளாப் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி அந்த டிஷ்ஷோட பேரை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.